எளிமையான மக்கள் வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா கட்டிட்டாங்க, அவங்க கிட்ட பணம் இருக்காது, உடைச்சுதான் ஆகணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. மக்களுக்கு நீங்க ஒரு நல்ல தகவலா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பான ஒரு பொருள். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தில் அதிகமாக வசிக்கிறதே நம்மளோட வீடு எப்படி இருக்கணும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டை நம்மளால் குடும்பமே நடக்கும். அது விஐபியாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, இல்லாதப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, மனுஷன்றது ஒன்று தானே. போஸ்டிங் தான் வேறு, மனுஷன்றது ஒன்று தான், பிரச்சனைன்றது ஒன்று தான், படித்த தெய்வமும் ஒன்று தான். இப்போ வளர்கிற விதம் தான் வேறு. வீடு சரியில்லைன்னா உடைக்கின்ற அவசியம் கிடையாது, சரி பண்ணி வைக்கலாம். வாழ்க்கையில் ப்ளஸ்ன்னு ஒன்று வரும்போது மைனஸ்ன்னு ஒன்று வரதான் செய்யும். மைனஸ் வந்தால் ப்ளஸ் கிளாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், திருப்பி எல்லாமே ரீகனெக்ட் ஆகிற மாதிரியும், நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற மாதிரியும், நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு சாப்பாடு, சந்தோஷம் எல்லாமே எக்ஸெட்ரா. மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். உங்களுடைய ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப அருமையா சிறப்பா தினம் தினம் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வாஸ்து. இப்போ வாஸ்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து தவறான முறையில் வாஸ்து ரீதியாக கட்டிட்டாங்கன்னா அதை இடிச்சு உடைச்சு தான் கட்டணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இடிக்காம உடைக்காம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எளிமையான மக்கள் வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா கட்டிட்டாங்க, அவங்க கிட்ட பணம் இருக்காது, உடைச்சு தான் ஆகணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தகவலாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாய். கேட்டுக்கேன். ஆக்சுவலி நம்ம கஸ்டமரோடு அப்படி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஃபாரினில் இருந்தேன். ஒருத்தர் சொன்னது எனக்கு, இது கிளைண்ட்டாக வந்துட்டு சொன்னது. இப்போ நான் வந்து ஃபாரினில் இருந்தேன், ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒர்க்கு கொடுத்துருந்தேன். அவர் வந்து வேறு ஒரு மத சான்றப்பட்டவர். என் மிஸ்ஸஸ்க்கு வந்து அதை பற்றி பெருசாக நாலேஜ் கிடையாது. பட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 crores, ஒரு 1.5 கோடிகிட்ட செலவு பண்ண வீடு கட்டிட்டேன். ஆனால் அந்த வீட்டில் என்னால் 1.5 நாள் கூட தூங்க முடியல அப்படின்றாரு. பால் காசு 1.5 கோடி வீட்டில் அவரால் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்க முடியல அப்படின்றாரு. அவர் ஊர்லேருந்து வந்துட்டு அந்த வீடை பார்த்துட்டு அது பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் பால் காசு நான் மறுநாள்லேருந்து தூங்கவே இல்லை இது வரையும். இது ஒரு கேஸு உண்மையிலே இது வந்திருக்கு. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பான ஒரு பொருள். ஏன்னா நம்ம 24 மணி நேரத்தில் அதிகமாக வசிக்கிறதே நம்மளோட வீடு தான். சாமிக்கு எப்படி கோவிலோ, ஒரு மனுஷனுக்கு வீடு தான் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கே ஆடினாலும் பாடினாலும், எங்கே சுற்றினாலும், எங்கே அடங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட வீடு தான். நல்லது, இன்பம், துன்பம், சந்தோஷம், துக்கம், செக்ஷுவல் எல்லாமே கணவன் மணி வாழ்க்கையிலேருந்து சந்தோஷத்துலேருந்து இன்பம், துன்பம், சாவு, பிறப்பு, வரது எல்லாமே அந்த வீடு தான். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டை நம்மளால் குடும்பமே நடத்த முடியும். அது விஐபியாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, இல்லாதப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, மனுஷன்றது ஒன்று தானே. போஸ்டிங் தான் வேறு, மனுஷன்றது ஒன்று தான், பிரச்சனைன்றது ஒன்று தான், படித்த தெய்வமும் ஒன்று தான். இப்போ வளர்கிற விதம் தான் வேறு. புரியுதுங்களா? ஸோ ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க, இப்போ எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, அது வாஸ்து பிரகாரம் ப்ராப்ளம் இருக்குது, நான் வாஸ்து நிபுணரை பார்த்துட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் உடைக்க சொல்கிறாரு, இவ்வளவும் நான் உடைக்கணும், இப்போ இவ்வளோ உடைச்சா எனக்கு ரொம்ப லாஸ் ஆகுது, டைமிங்கும் போகுது, பட் இது வேறு வீடும் கிடையாது, லாஸ் ஆகவும் கூடாது, டைமிங்கும் முடிஞ்சிடணும், உடைக்கவும் கூடாது. இதுக்கு மாற்று என்ன பரிகாரம் பண்ணி என்ன அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சு அந்த வீட்டில் நான் குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% உடைச்சி உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுறதோட பரிகாரம் பண்ணியே உங்களுக்கு 100% கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். உடைக்காமலேயே எந்த ஒரு செவரை உடைக்காமல், எந்த ஒரு கை வைக்காமல், எந்த ஒரு பொருள் செய்யாமல், எந்த சேதாரம் இல்லாமல் அதே வீட்டில் நீங்கள் வசிச்சுக்கிட்டே அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா 100% கிளியர் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 4 இடத்துல மட்டும் சின்னதாக உடைச்சா போதும். 4 காரணம் 4. ஒன்று, இண்டிவிஜுவல் வீடாக இருந்தால் உடைக்கிற மெத்தடில் 4 மூலையில் பொருள் புதைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தால் கட்டுற மெத்தடில் வீட்டுக்குள்ளே சில பொருள் மறைச்சி வைக்கிற மாதிரியும், புதைச்சி மூடி வைக்கிற மாதிரியும், செவரை உடைச்சி செவத்துக்குள்ளே வைக்கிற மாதிரியும் சின்னதாக டேமேஜ் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம சில பரிகாரத்தை பண்ணி வர நம்பரோட இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் வீடாக இருந்தால் மண், அந்த இடத்தோட வசிக்கிற மண், 4 மூலையில் 4 தருணத்தோட சொல்கிறாங்க இல்லையா, ஈஸ்ட்டு நார்த்து சவுத் ஒன்று இல்லையா, அதோட 4 வகை 4 மண் வேணும். என்ட்ரன்ஸ்லேருந்து மண், அப்புறம் அந்த வீட்டோட ஒரு புகைப்படம், ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும். அப்புறம் அந்த வீட்டோட நபர்
இப்போ யார் மூத்த தலைவர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஃபோட்டோ, பேர், அவங்களோட முக்கியமாக டேட் ஆஃப் பர்த்து, எந்த டேட்டில் பிறந்திருக்காங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குது, இப்போ அவங்களுக்கு டைம் எப்படி இருக்குது, இந்த அவங்க பேருக்கு இந்த வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், கிழக்கு வாசல் செட் ஆகுமான்னு முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இவங்களுக்கு ஓகே தான், ஒரு 50% நல்லா இருக்குது, 50% செட் ஆகலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமைப்பாக வர மாதிரி ஒரு 99% ப்ராப்ளம் சால்வ் வர மாதிரி வீடு இவங்க அமைப்பில் வர மாதிரி அதுக்கு பரிகாரம் பண்ணி தகடு மூலிமா எழுதியே கொடுக்க முடியும். அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னா வீட்டை தான் உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கை சரியில்லைன்னா அதை வெட்டிக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரி பண்ணியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வீடு சரியில்லைன்னா உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரி பண்ணி வைக்கலாம். வாழ்க்கையில் ப்ளஸ்ன்னு ஒன்று வரும்போது மைனஸ்ன்னு ஒன்று வரதான் செய்யும், மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸும் இருக்குது. புரியுதுங்களா? அதை சரி பண்ணி நம்ம வச்சிடணும்னா 100க்கு 100% நம்ம ப்ராப்ளம் வரதா ஒரு 99% நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். உடனே சால்வ் ஆகாது, வித்தின் உங்களுக்கு ஒரு 2-3 மந்த்தில் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். என்னென்ன உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கோ திருப்பி எல்லாமே ரீகனெக்ட் ஆகிற மாதிரியும் நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற மாதிரியும் நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு சாப்பாடு, சந்தோஷம் எல்லாமே எக்ஸெட்ரா. அப்படியே ஒரு 3-4 வருஷம் போச்சுன்னா செட் ஆகிடும். 100% வீடு வாஸ்து சரியில்லைன்னா அந்த வாஸ்துக்கு பரிகாரம் பண்ணி சரி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தம் கொத்தம் பண்ணாமல் வீடுன்னு ஒன்று கட்டுறதும் போது 99% வாஸ்து பிரகாரம் கட்டிட்டாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட போய் மாந்திரிகார்கிட்டையும் ஜோசியர்கிட்டையும் நிபுணர்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. வரும் முன் காப்போம். புரியுதுங்களா? மழையில் நினைஞ்சா ஜுரம் வருதுன்னா நீ ஏன் நினைக்கிற? மழையில் நினைஞ்சா ஜுரம் வருதுன்னு தெரியல, அப்புறம் நினைக்கிற? அந்த மாதிரி கட்டினா பிரச்சனை வரும்னா கட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீ கட்டு. ஏன்னா நீ உன் வாழ்க்கையும் உன்னோட வம்சமே அதில் தான் வாழ போகிறோம். உங்கள் ஒருத்தர் உன் பையன் வாழ போகிறான், சங்கதி நல்லா இருக்கணும். ஸோ அப்போ நீ விதைக்கிற விதை நல்லா இருக்கணும். ஸோ அப்போது நீ கட்டுறதை பண்ணும்போதே நீ சரியாக பண்ணிட்டேன்னா யார்கிட்டே போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்படிப்பட்ட வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் மூலியமாகவும் தீர்க்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபையால பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அல்லாஹ்வோட நாட்டம் தான். கண்டிப்பாக ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக, மக்களுக்கு பயனுள்ள தகவலாக கொடுத்துருக்கீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.